ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சோயா பீன்ஸை சிக்கன் ஸ்டைலில் எப்படி பொரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சோன்னா அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற சிக்கன் 65 டேஸ்ட்லேயே இருக்கும். இதுக்கு 200 கிராம் சோயா பீன்ஸை நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து பொரிச்சிக்கலாம். இதில் உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு இதில் இருக்காது, அதனால் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா ஒரு 40 கிராம் அளவுக்கு போட்டுக்கிறலாம். முட்டை ஒரு முட்டை இதோட சேர்த்துக்கிறலாம். இதோட சேர்த்து நல்லா அடிவரையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறலாம். உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி அடிவரையும் நல்லா கிளறி விடணும். நல்லா பிசைஞ்சிட்டு இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிறலாம். 1 ஸ்பூன் போட்டு இதையும் அடிவரையும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு 200 அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் சமையல் எண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கிறலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த சோயா பீன்ஸை இது கூட போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பெரட்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கலர்ஃபுல்லாக நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இந்த மாதிரி சோயா பீன்ஸை சிக்கன் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். அப்படியே சிக்கன் 65 டேஸ்ட்லேயே இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல்ன்றதை கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.